எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் இயற்றிய வழியனுப்ப வருவார்களா எனும் படைப்பினை வாசிக்கிறேன். மடியில் சுரக்கும் பால் உணவுக்கு ஆகிறது, முகிலில் சுரக்கும் மழை தாகம் தணிக்கிறது, கண்ணில் சுரக்கும் கண்ணீர் எதற்கு ஆகிறது? ஊனிற் புகுந்து உயிரில் ஊடுருவி மனிதம் என்னும் மகத்துவத்தை வளமை செய்ய வருகிறது. அந்த இடம் பேருந்து நிற்கும் இடம். நிழற்குடை கிடையாது, பெயர் பலகை இல்லை. 4 கொன்றை மரங்கள் அணிவகுத்து நின்றன. வெயிலில் தப்புவதற்கு நிழல்கள் உதவிடும். மழையில் தப்புவதற்கு கொஞ்ச தூரம் ஓடிப்போய் ஊருடன் ஒட்டி நின்று கூரை வீட்டு திண்ணைகளில் குந்திக் கொள்ளலாம். விரட்ட மாட்டார்கள். நம்மை யாரென விசாரித்து தெரிந்து கொள்வார்கள். பரிவும் உறவும் நம்மை தழுவும். நிழற்குடை என்னும் பெயரை இப்போது சில வருடங்களாகத்தான் சமுதாயம் உச்சரித்து வருகிறது. தாத்தா ஆத்தா பேரன் மூவரும் வந்தனர். பேருந்துக்கு காத்து நின்றனர். பேசிக்கொண்டனர். விவரங்கள் என் செவிகளில் விழுந்தன, மனசில் தலைத்தன. கோடை விடுமுறைக்கு அம்மாவை பெற்ற தாத்தா வீட்டிற்கு வந்தவன் இப்போதுதான் ஊருக்கு போகிறான். தனியே போகிறான். அப்பா எதிர்கொண்டு அழைத்து கொள்வதாக கடிதம் எழுதியிருக்கிறார். கிழவனும் கிழவியும் வழி அனுப்ப வந்திருக்கின்றார்கள். தாத்தா தனியே அமர்ந்திருந்தார். ஆத்தாவோடு பேரன் அமர்ந்திருந்தான். அவள் கழுத்தை இறுகத் தழுவி முகத்தோரம் தன் முகத்தை வைத்துக்கொண்டு அடுத்த மாதம் தனது ஊருக்கு வருமாறு கெஞ்சி கேட்டான். அருகில் குலைந்து அமுத முகத்தை 2 கைகளாலும் வருடிய ஆத்தா கன்னங்களில் முத்தமிட்டால் கண்கள் கலங்கின. பிரிந்து உட்கார்ந்தான். அவன் முதுகு புறத்தை தடவி விட்டால் அந்த பிஞ்சி முதுகு ஆத்தாவின் விரல்களில் மொழியை புரிந்து கொண்டது. நெளிந்து கொடுத்தது. முகம் பூரித்தது, புன்னகைத்தது. பேரன் என்பவன் உறவின் மனோராகமோ, அந்திவானம் ரசிக்கும் 3ஆம் பிறையோ, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனை பார்த்து மகிழ்வதில் இளைந்து மணக்கும் சந்தனம் போலொரு புதுமையில் தோய்ந்தாள். மெல்ல பிடித்தால் மடியில் கிடத்தினால் தனது பெண்ணின் சாயல் அவனில் இருப்பதை நோக்கி ஆனந்தித்தாள். சிறிது நேரத்தில் அவன் தன்னை பிரிந்து போகும் துயரம் முகத்தில் படர்ந்தது. தாத்தாவின் மனம் அவள் தவிப்பை எண்ணியது. தங்கச்சியிடம் வம்பு வளர்க்காம இருக்கியா? பேரனிடம் கேட்டாள் ஆத்தா. எங்கேயோ இருக்கும் பேத்திக்காக பரிந்து பேசினாள். வீட்டில் 2 தடவை கேட்ட, இங்கே 2 தடவை கேட்டுட்ட, அவளை வாயை அடக்கிட்டு இருக்க சொல்லு என்றான் பேரன். அவள் மனநிலை அறிய தெரியாத வயதினல் அல்லவா? உனக்கு சின்னவடா, அவ உன் தங்கச்சிடா, குலைந்தாள் கிழவி. அவள் சொல்வதை அலட்சியப்படுத்தினான். மரத்திலிருந்து இறங்கிய ஓணானை பார்த்து விட்டான். கல்லெடுத்து கொண்டு போய் துரத்தினான். அடிவிடாமல் அது தப்பித்து விட்டது. மீண்டும் ஆத்தா அருகில் உட்கார்ந்தான். ஊருக்கு போய் இறங்கியதும் அப்பாவை கடுதாசி போட சொல்லு, பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆத்தாவின் குரலில் லேசான தழுதழுப்பு. பார்க்க இயலாத தூரத்தை செவியோரத்துக்கு அழைத்து வந்து செய்தி சொல்லும் தொலைபேசி அப்போது இல்லை. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பேருந்து வந்தது. நடத்துனர் பையனின் அப்பாவிற்கு நண்பர். அவரின் அரவணைப்போடு பேருந்துக்குள் சென்றான் பேரன். பேருந்து புறப்பட்டது. நிலவை மறைத்து உவக்கும் மேகமாய் ஓடியது. கிழவர் முன் நடந்தார். கிழவி பேருந்தை திரும்பி பார்த்தவாறே பின்தொடர்ந்தாள். கல்லில் இடறிக் கொண்டாள். குருதி கசிந்தது. சூரியன் போகும் திசையில் திரும்பும் சூரியகாந்தி பூவோ அவள் மனம். கோபம் பொய்பூசி இருந்தது நன்றாக தெரிந்தது. கட்டிக்கொண்டு அளவேண்டும் போல் அவருக்குள் ஓர் தீரா துயரம். மனைவியை ஏறெடுத்து பார்த்தார். அவள் கண்களில் பொலபொலவென கண்ணீர் வழிந்தது. வருந்தியவாறே வழிநடை தொடர்ந்தார். 2 நாட்கள் சரிவர சோறு உண்ண மாட்டாள். கலகலத்து பேச மாட்டாள். ஊருக்கு போன பேரன் நடந்த நடைகளை, மொழிந்த வார்த்தைகளை, செய்த குறும்புகளை, தன்னை ஏசிய ஏச்சுக்களை, பழித்த பழிப்புகளை, பரிகாசித்த நெளிவுகளை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருப்பாள்.
பேரனின் நினைவு அவளை ஒரு காவியமாக்கும், காலத்தை படிக்க வைக்கும், கலிக்க வைக்கும். அது மாதிரியான வழியனுப்பு முறைகள் இப்போது எட்டிய தூரம் வரையில் என் கண்களில் படவில்லை. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. வேருக்கு நீர் வேண்டுமே. டாட்டா பை பை என்னும் புரியாத மொழி சொற்களுடன் கைகளை அசைத்து கலக்கென்று விழிகவரும் சினிமா சிரிப்போடு விடை கொடுத்து வீட்டோடு முடித்துக் கொள்கின்றனர் இன்றைய தொலைக்காட்சி உறவினர்கள். அந்த ஆத்தாக்கள் மீண்டும் பிறப்பெடுத்து வந்து பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? கடல் நீரை குடிநீராக்க விஞ்ஞானம் முயல்கிறது. கடந்த கால சிறந்த மரபுகளை உயிர்ப்பிக்க மெய்ஞானம் விளைகிறது நமக்காகத்தான்.